உன் கதையே நாறிட்டு இருக்கு. சொந்த அண்ணன் மகளே வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கூட பிறந்தவன் பொண்ணே என்ன பண்ணான்னு எடுத்து கதையை விட்டான். நாறிட்டு இருக்குது அந்த கதை. நான் அதுக்கான ஆதாரத்தை போடுறேன். கால் நூற்றாண்டு வாழ்ந்த மனைவியை வந்து ஐட்டம்னு போட்டானுங்க. நாளைக்கு அவன் மகளை போட்டாலும் அப்படிதான் அவன் வந்து அதை கடந்து போவான். உனக்கு என்னடா தகுதி இருக்கு காவல் நிலையத்தை புகார் கொடுக்குறதுக்கு? நான் கேட்கிறேன். பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, புகார் கொடுக்குறா, பொண்டாட்டியை நீ பழி வாங்கிறதுக்கு ஜோடி போட்டு வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் உனக்கு அப்புறம் என்னடா உனக்கு ஒரு வந்து உனக்கு வெக்கம் மானம் இருக்கு நீ பேசியிருக்க? நான் கேட்குறேன். அமீர் கேட்டது கரெக்டாக தப்பு. சொந்த மனைவி பிள்ளைகளை ரோட்ல விட்டுட்டு நீ என்ன மகளிருக்கானா நீ வந்து கூட்டம் நடத்திட்டு கேட்டாரு. வெக்கப்படனா நீ? அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். நீ நயனா நாகேந்திரமான புகார் கொடுக்க வேண்டியதானே? திரிஷா விட்டு வெளியே வர சொல்ற. அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க மேடையில். உனக்கு அசிங்கம் தெரியாம தான்டா ஜோடி போட்டு வந்த நீ ஒரே ட்ரெஸ்ல. எவனே ஒரு ஆம்பளை ஐட்டம் தானே சார். விஜய் ஒரு ஆம்பளை ஐட்டம். குர்ரா கம்ப்ளைண்ட் சார் குர்ரா கம்ப்ளைண்ட் குர்ரா பார்த்துக்கலாம். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் திரு பொன்ராஜ் அவர்கள் மீது தமிழகத்தில் உள்ள தாவேகா கட்சியை சேர்ந்த பெண்கள் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாரு. அதனால் விஜய் அவர்கள் வந்து எப்படி நீங்கள் எங்கள் பெண்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கமிஷனர் அலுவலகத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமாக இது பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு இது சம்பந்தமாக நம்ம நேயர்களுக்காக பேச வந்திருக்காரு திரு திருக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆமாம் இருக்கு சார். பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஏன்னா நீங்கள் பண்ணால் தப்பு கிடையாது, உங்களை எவனா பண்ணால் தப்பா அப்படின்ற மாதிரி தான் பழமொழி மாதிரி தான் இது. இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தான் இது கேட்கவே தோணுது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இல்லை, இது இவங்களை என்ன சொல்லி திட்டுறதுன்றது வார்த்தையை இப்போ நம்ம ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை தேடி தான் திட்டணும் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஏண்டா இப்போது முதல்ல ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியிருக்கேன்னா, ஒரு திரு பொன்ராஜ் அவர்கள் பேசுனது வந்து அவர் முன்மொழிஞ்சார். அதை நான் வந்து வழிமொழிகிறேன். காரணம் என்னென்னா, அவர் சொன்னது தப்பே கிடையாது, தப்பே இல்லை. குறிப்பிட்டு ஒரு நபரை குறித்து நீ விபச்சாரி அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஒரு கட்சியை சார்ந்த பெண்கள் இது போன்ற வார்த்தைகளை தொடர்ச்சியாக பேசும்போது, இப்போ எப்பவுமே ஒன்று இருக்குது சார், ஒரு ரேராக ஒரு வார்த்தையை விட்டாங்க, ஒரு எமோஷனலாக ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா பரவாயில்ல. குறிப்பிட்ட அந்த கட்சியை சார்ந்த பெண்கள் தாவேகான்ற தாவேகான்ற அந்த கட்சியை சார்ந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பார்த்திங்கன்னா வந்து இந்த வார்த்தை தான் வந்து சரியான வார்த்தையாக இருக்கும். விபச்சாரின்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை தாண்டி வேறு என்ன வார்த்தை இருக்குது சார்? நீ சொல்லாதீங்க, அப்புறம் உங்கள் மேலே சார் போட்டு சார் கேஸை பார்த்துக்கலாம். என்ன சார் பேச்சு இது? அவர் சொல்கிறது தப்பே இல்லை சார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், நான் வந்து பொண்டாட்டியாக கூட இருப்பேன். இன்னொரு பெண்ணு என்ன சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரை கடந்து எனக்கு வந்து விஜய் மாமாவை பிடிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் கணவரே வந்து கூட்டிகிட்டு போய் விடுவார். இல்லை, அந்த கமெண்ட் தான் நான் ஹைலைட்டு. நீங்கள் இதை தாண்டி 26 வருஷமாக நான் வந்து அவரை நான் லவ் பண்ணுறேன், அவங்க அப்பா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சார் இது? இதை வேற என்ன சொல்ல முடியும்? நீங்கள் பேசுனதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நான் சொல்லி டிவிக்கே தரப்பில் பேசுனதுலாம் அப்புறம் பேசுவோம். இது போன்ற தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பை ஆள்றவன் 3 பொண்டாட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு பேசுறதுலாம் இருக்குல்ல. அப்போது இதெல்லாம் சொல்லிட்டு திரு பொன்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு அது தலைவர் ஏதாவது இதை கண்டிச்சாரா? இது போன்ற விஷயங்கள் வரும்போது வந்து கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு பொன்ராஜ் அவர்கள் மட்டுமே இல்லை, நான் இன்னும் பலரும் என் ஊடகத்தில் பேசக்கூடிய பெரும்பான்மையான செலிபிரிட்டிகள் எல்லாருமே வந்து நேர்காணல் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூவர் அத்தனை பேருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, இது வந்து ஒரு வார்த்தை வந்து கண்டிக்க வேண்டாமா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டாமா, ஒரு கட்சி தலைமை இதை செய்ய வேணாமா? அவங்க தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க அதை வந்து அனுமதிக்கிறாங்க, அதை இதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு ஆயிடுது இல்லை. இவர் கட்சியை சார்ந்தவங்க என்ன வேணாலும் பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நான் அதாவது இவன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் சார். இந்த கம்ப்ளைண்ட் எதுக்கு போய் கொடுத்தான்? இவன் எதுக்கு கொடுத்தாரா இல்லைன்னு தெரியல, போயிட்டு போனான் சார். பப்ளிசிட்டி பைத்தியம் சார். அவன் பப்ளிசிட்டி பைத்தியம்.
உனக்கு எங்கடா மரியாதை இருக்கு? பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, புகார் கொடுக்குறா, அது என்ன எதுன்னு நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பைசல் பண்ணணும். அதுதான் நீதிமன்றத்துக்கு கொடுக்குற மரியாதை. நீதிமன்றத்தில் அந்த அம்மா புகார் கொடுக்குது, நீதிமன்றத்தின் மூலமாக போய் நீங்கள் பைசல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கூத்தடிச்சுக்கோ, என்ன பண்ணிட்டு போ. பொண்டாட்டியை பழி வாங்கிறதுக்கு சமுத்திரகனி சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, பொண்டாட்டியை நீ பழி வாங்கிறதுக்கு ஜோடி போட்டு வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் உனக்கு அப்புறம் என்னடா உனக்கு வெக்கம் மானம் இருக்கு நீ பேசியிருக்க. நான் கேட்குறேன் சார், அது இருக்கிறது அவர் படம் ரிலீஸ் ஆகும் என்னென்ன திட்ட போறாங்கன்னு சார் என்னன்னா சார் நான் சொல்றேன் சார், இல்ல சமுத்திரகனி அவர்களுடைய படம் வந்து சார் என்ன இருக்கும் சமுத்திரகனி தான் திட்ட போறாங்க. நீங்க பொன்ராஜ் தொட்டிட்டோம், சமுத்திரகனி கிட்ட போயிட்டோம், அமீர் கிட்ட போயிட்டு நீங்க இப்படியே போக வேண்டியதுதான். இதுதான் உங்களுக்கு தோல்வியே. இங்க நீங்க எல்லாரையும் விமர்சனம் பண்றீங்க, நக்கீரன் கோபால விமர்சனம் பண்றீங்க, அப்படியே ரஜினிகாந்த் கிட்ட போறீங்க, பார்த்துதானே இருக்கிறோம். யாரையும் நீங்க விட்டு வைக்கல, எல்லாரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரே கேள்விக்கு மட்டும் கேட்டேன் சார், என்னன்னா விஜய் அவர்கள் தனது மனைவி மகளோட வாழும்போது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் அவரது மனைவி எதுவுமே தொடரல. இவருடைய படங்களை கிண்டல் பண்ணாங்க, இவருடைய நடிப்பை கிண்டல் பண்ணாங்க, இவருடைய படங்களை ட்ரோல் பண்ணாங்க, தவிர பர்சனல் அட்டாக் யாரும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வந்து சமூக ஊடகங்கள் ரெகுலராக பார்த்துட்டு, உங்களுக்கே தெரியும் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள். சங்கீதா அவர்கள் மீது யாருமே எந்த விதமான ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமோ இல்லை அவதூறாவோ சித்தரிக்கல யாருமே. ஒரு ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், ஒரு அஜித் ரசிகர்கள், சூர்யா, எந்த ரசிகர்களாக இருக்கட்டும், விஜய் தனிப்பட்ட முறையில் கிண்டல் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, அவருடைய படங்களை கிண்டல் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணாங்க, அந்த வசூலை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இவனுக்கு பதிலுக்கு அஜித்குமார் ஒய்ஃபு, அஜித்குமார் பொண்ணு, மகன் கார்த்திகேயன் பொண்ணு, பிறப்பு எல்லாமே பசங்க, சூர்யாவுடைய பொண்ணுங்க, அப்புறம் இவரு ரஜினிகாந்துடைய 2 பொண்ணுங்க, அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் வந்து விஜய் வந்து ஒரு டிவியில மட்டும் சொல்றான் என்னன்னு கேட்டா, பொன்ராஜ் அவர்கள் குறித்து பலரும் கொதித்து எழுந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யாரா கொதிச்சாங்க? எழுந்தாங்க. கொதிச்சு எழுந்தவன் பனையூர்ல இருக்க இந்த நாய் மட்டும்தான். இது வேற எவன் கொதிச்சு எழுந்தான்? அப்படியே கொதிச்சு எழுந்து யாரும் கொதிச்சு எழுந்துக்கவே இல்லை. யாருமே எதிர்ப்பு வரல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை வந்து விமர்சனம் பண்றீங்க, ரஜினிகாந்த் விமர்சனம் பண்றீங்க தெரியுமா சார்? ஷாலினி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அஜித் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அவங்களாம் பெருந்தன்மையா வந்து கடந்து போறாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போற தகுதி இருக்கு அவனுக்கு. முதல்ல ஏதோ கட்சி சார்பா போறேன்னா அது ஒரு ஃபார்மல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லலாம், அது கூட தகுதி கிடையாது. நீ நேரடியாக அதான் இப்போ எல்லாரும் நேரடியாக புகார் கொடுத்தார். சரிடா, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன்டா, நீ தான் போனா பெரிய கூட்டம் வந்துடுற, எங்க அந்த கூட்டம் காட்ட? நேற்று எங்க அந்த கூட்டம்? நீ போனாலே பயங்கர கூட்டம் வந்துடலடா, எங்க அந்த கூட்டம்? சென்னையில் தானே கொடுத்த? அப்போ சென்னையில் உனக்கு ஆள் இல்லை. வெளியில வந்தாலே வந்து வெளியில அதான் சார், வெளியில வந்தாலே வெளியே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடிடும். இப்போ எங்க கூட்டம் வந்துருச்சு? கமிஷன் ஆஃபீஸில். இப்போ புரியுதா? சரி நீங்க சரி இப்படி இதுக்காவது பதில் சொல்லுங்க. நீங்களே சொன்னீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, ஒரு பக்கம் மேடையில் பேசுறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அங்கே தான்டா ஓடுறீங்க. அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் இப்போ புரியுதா? உனக்கு எனக்கு எல்லாருக்கும் யாரு? போலீஸ் தான் பாதுகாப்பு. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கிறத வச்சு நீங்கள் சீன் ஓட்டுறீங்கல்ல. சட்டம் ஒழுங்கு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை. இப்போ சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுனால தானே இப்போ இருக்க. காவல்துறைன்னு ஒன்று இருக்கு, நடவடிக்கை எடுப்பாங்கன்றதுனால தானே ஓடி இருக்கிற. இப்போ புரிஞ்சுங்க, மேடையில் ஒரு பேச்சு, செயல் ஒரு பேச்சு. நீ என்ன சொன்னோம்? நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க பெண்களே, மகளிரே, அடுத்து நம்ம ஆட்சி வருது, அவங்க அத்தனை பேரத்துக்கு ஜெயிலில் போட்டுறேன் சொல்ல வேண்டியது தானே, சொல்லிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் ஓடுற? இப்போவும் திமுக அரசு கீழே தாண்டா இருக்கு காவல்துறை. திமுக அரசோட துறை தானே ஒரு காவல்துறை. இதே முதலமைச்சர் நீங்க சொன்னப்பார், அங்கிள்னு சொன்னப்பார், அவர்கிட்ட தான் இருக்குது இந்த உள்துறை. இப்போ இந்த புரிதலாவது இருக்கா உங்களுக்கு? பேசுறானுங்க பேச்சு. ஒரு மேடையில் ஒரு முதலமைச்சரை எப்படி மரியாதையாக நம்ம பேசணும், அந்த கண்ணியம் இருக்கா அவங்கள்ட்ட? கடமை கண்ணியம் கட்டுப்பாடே அந்த தருதலை மாற்றி சொல்லுது. எது லோலாய் மணி? கண்ணியம் கடமை கட்டுப்பாடாம். எங்கன்னா பார்த்துக்கிறீங்க நீங்க இந்த அனுப்புற வீடியோ பாருங்க. இது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கண்ணியம் கடமை கட்டுப்பாடு. இவங்க புரியல தற்கூரின்னு சொல்லிட்டு அது காகிதம் பொறிக்கிறது. எது காகிதம் பொறிக்கின்ற பையன் அவனை கொண்டு போயிட்டு நீங்க வந்து கட்சி பதவி கொடுத்தா அவன் தான் பேசுவான். இப்படிதான் மாத்தி பேசுவான். அதோட சூப்பரா சொன்னான். சிரிக்காதீங்க தயவு செஞ்சு.
அதாவது ராஜ்மோகன் எக்மோரில் பேசுகிறான். ராஜ்மோகன் வந்து அவரை பற்றி ஒன்று சொல்லணும். அப்போ அவர் கட்சிக்குள்ளே கூட வரல. தலைவர் வந்து இந்த அதாவது பயிலரங்கம் நடத்தினாங்க. இந்த பயிலரங்கம் நடத்தணும்னு தெரியல. பயிலரங்கம் நடத்தும் போது தலைவர்கிட்ட லிஸ்ட் கொடுத்தாங்க. அவர் தலைவர் முதல்ல டிக் பண்ணது அண்ணன் ராஜ்மோகன் பேரை டிக் பண்ணிட்டாரு. சொல்லிட்டு சொன்னாம பாருங்க ஒரு வார்த்தை, மறுநாள் பயிலரங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அங்க ராஜ்மோகன் அண்ணன் வரணும். ஆனா அவங்க அப்பா செத்துட்டாரு. இது டிக் பண்ண மறுநாளே டேய். அதுக்கப்புறம் அப்படி இருந்தும் வந்து அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போதே அவர் வந்துட்டாரு. ஆனால் அங்க வந்து பயிலரங்கத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பா செத்துட்டாரு. அவன் சொல்றான் சார் நான் சொல்ல சார், அவன் சொல்றான் பயிலரங்கத்தை. இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஒரு கமெண்ட் கூட பார்த்து நினைக்கிறேன். ஆமா சார் நல்லா போயிட்டு இருந்தது சார். ஒருத்தன் வந்தான் சார், அண்ணன் திட்டத்துல 6 சிலிண்டர் தரணும் சார். அதே தான் சார், ஹோட்டலுக்கு சிலிண்டர் இல்லையா மூட்டாங்க சார். பாருங்க சார், பேரு ராஜ்மோகன் பேரு கட்சியிலே இல்லை, ஆனா பேரை டிக் பண்ணிட்டாராம் பயிலரங்கத்துக்கு. பயிலரங்கத்துக்கு மருத்துவமனையில் அவங்க அப்பா இருக்கிறாரம்மா, பயிலரங்கத்துக்கு போயிட்டாரம்மா. போய் அங்க மைக்க பிடிச்ச விட்டு அவங்க அப்பா செத்துட்டாரம்மா. இது என்னடா டேய் நாங்களா சொல்றோம். அப்ப புரியுதுங்களா? அவங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு, சிம்பாலிக்கா என்ன சொல்லியிருக்காரு, டேய் தம்பி வேறாண்டா, இது தம்பி வேறாண்டா அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கலாம்னு சொல்லி எழுந்திருப்பாரு பெட்ல இருந்து. எழுந்திருப்பாரு, விழுந்து செத்துட்டு இருப்பாரு. ஏன்னா வேணாண்டா இந்த கட்சியில் போய் சேராதரான்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றாரு அவர். இது வேணாண்டா தம்பி, டேய் மகனே வந்துருப்பா அப்படின்னா. இந்த செவரு எத்தனை பேரை காவு வாங்குமோன்னு சொல்றது அதுதான். இன்னும் எத்தனை பேர் சாவடி பண்ணணும். அறிவு கட்டணம் கொஞ்சமாவது மனசாட்சியோட ஒன்று சொல்கிறேன். ஒன்றே மட்டும் சொல்கிறேன். குழந்தை அவன் வந்து பைக்கில் வந்து விழுந்து செத்துட்டான்ல, யாராவது கொஞ்சம் இரங்கல் தெரிவிச்சிங்களாடா. தஞ்சாவூரில் ஒரு குழந்தை செத்து போயிட்டான்ல, ஏண்டா உங்களெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லைடா? நீங்களாம் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, ஒரு குடும்பத்தோட இருக்கிறீங்களா? அந்த பொறுக்கிகள் அத்தனை பொறுக்கிகள் நான் கேட்குறேன் சார். இது அத்தனை பொறுக்கிகள் நான் கேட்குறேன். தாவே கேட்குற விஜய் உட்பட சொல்கிறேன். அத்தனை பொறுக்கிகள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். ஏன்டா உங்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருக்கா இல்லையாடா? அந்த புள்ள ஒருத்தர் செத்து போயிட்டானே, இரங்கல் தெரிவிக்க மாட்டீங்களாடா? யாரை போய் ஒரு மலர் வளையம் வைக்க மாட்டீங்களாடா? அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்க மாட்டீங்களாடா? உங்களெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையாடா? நீங்களாம் மனித ஜென்மம் தானடா? நீங்கள் மனித பிறவியாடா? நீங்கள்லாம் ஆட்சிக்கு வந்து என்னடா பண்ண போறீங்க? நாடு சுடுகாடு தான்டா ஆகும். அப்போ உங்களை ஒழிச்சு கட்டணுமா இல்லையாடா? உங்களை சொல்லுங்க. தன்னுடைய 21 நூற்றாண்டு வாழ்ந்த மனைவியை வந்து ஐட்டம்னு போட்டானுங்க. இது ஐட்டம்னு போட்டானுங்க. நாளைக்கு அவன் மகளை போட்டாலும் அப்படிதான் அவன் வந்து அதை கடந்து போவான். அதே பல பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொல்றேன் நான். அப்ப இவன் எந்த மாதிரி ரகம் சார்? இவன் யார் சார்? இவன் முதல்ல விஜய் என்பவன் யார்? நீங்க சொல்லுங்க. அவனுக்கு யாரையாவது நீங்க சமப்படுத்த முடியுமா சார்? நீங்க அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் பதவி மீது வெறி பிடித்தவன். புரியுதுங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க அவன் என்ன வேணாலும் செஞ்சு அவனுடைய இலக்கை அடைஞ்சிருவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு வந்து தன் சொந்த கட்சிக்காரனை விட்டு பேசுகிறான், மகளை பேசுகிறான். அப்போ அவன் யார்? அவன் இன்னும் அந்த இது விவாகரத்து வழக்கு வேற வரப்போகுது. இன்னும் என்னென்ன பேச அதுதான் சார் நான் சொல்றேன். அப்போ தன்னை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் உனக்கு என்னடா தகுதி இருக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்கு? நான் கேட்கிறேன் என்னடா தகுதி இருக்கு? நியாயமா பார்த்தா இவங்க கட்சிக்காரங்க தான் நியாயமா பார்த்தோன்னா பாராட்டு விழா நடத்தணும் பொன்ராஜுக்கு. இது பொன்ராஜுக்கு நீங்க சொல்படி மேல போய். ஆமா சார், பாராட்டு இதை துணிச்சலா அந்த கருத்தை சொல்றாருல சார். சொன்ன கருத்து கரெக்டான கருத்து. என்ன நம்ம நேரடியாக சொல்லாம கேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது உண்மைதானே? இது இல்லை நான் இப்போ உள்ளபடியே சொல்றேன். நீங்க மகளிருக்கான ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க. அமீர் கேட்டது கரெக்டா தப்பா? அமீர் என்ன சொன்னாரு? சொந்த மனைவி பிள்ளைகளை ரோட்ல விட்டுட்டு நீ என்ன மகளிருக்கான நீ வந்து கூட்டம் நடத்திட்டு கேட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் சார், வெக்கப்படணும். இது வெக்கப்படணும். நீ அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். நீ உன் சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்களும் நீ ரோட்ல விட்டுட்ட. பொண்டாட்டி வந்து புலம்புது, எந்த அரசியல்வாதி பொண்டாட்டி புலம்புது? அப்ப அது அமீர் வந்து கேட்கிறாரு, மக்கள் பார்க்க மாட்டாங்களா? ஒரு ஊடகத்தில் சொல்றான், பொன்ராஜ் இப்படி பேசணுன்னு பல பேர் கொதித்து எழுந்து கண்ணனம் தெரிவிச்சான். டேய் யாரா கொதித்து எழுந்தாங்க? கொதித்து எழுந்தது ஒரே ஒரு ஆள், இவன் விஜய் ஒரு ஆள் தான். அது கூட எதுக்காக? ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக. எத்தனை மணிக்கு போற? 7 மணிக்கு போற. அங்க போய் நீ யாரை பார்த்த? ஏதாவது தெரியுமா? எந்த அதிகாரி பார்த்து? கமிஷனர் ஆஃபீஸ் யார் வேணாலும் போகலாம்டா. நாங்கள் போக முடியாதா?
நான் கூட பார்க்கலாமா? போகலாம். கூச்சிரும் விஜய் மீது கம்ப்ளைண்ட. இது விஜய் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா ஒப்பிரும் மூட்டை மூட்டையா கம்ப்ளைண்ட. அப்படி இருக்கு. வெக்கம் மானலாம போன வாரம் ஒரு குழந்தை செத்து போயிட்டான். அந்த தஞ்சாவூர்ல அடிப்பட்ட அந்த பையன் ஒரு இரங்கல் தெரிவிக்க துப்பு இல்லை உனக்கு. அந்த குடும்பத்துக்கு போய் நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்ல துப்பு கிடையாது உனக்கு. விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் செத்து போயிட்டாங்க. மதுரையில் 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்கிரவாண்டியில் இறந்து போயிட்டாரு. எல்லாம் உன் பாதுகாப்பு இழவு எடுக்க தானே? சொல்லு பார்க்கலாம். எல்லாம் நீ நடத்தின மாநாடு தானே? எல்லாரும் உயிர் தானே? காவல்துறையில் ஒரு உயிர் போனாலும் அது உயிர் வந்து அந்த அந்த குடும்பத்துக்கு யார் ஆதரவு? வெறும் பணம் மட்டும் போதுமா? இல்லையா கூட அங்கே எதுவும் யாருமே கொடுக்கலையா? கரூரில் அது சார் கவர்மெண்ட் அரசு ஊழியர் இருந்தாலும் அரசாங்கம் பணம் கொடுக்குது, அவ்வளோதான். நீ என்ன கொடுத்த? உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்து தான் நடந்தது. பேசலாம்ல எல்லாத்தையும் பற்றியும். குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதல். உன் பணம் ஒன்றும் யாரும் பிச்சை காசு. ஒரு ஆறுதல், ஒரு இரங்கல், ஒரு கண்ணீர் அஞ்சலி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் மனுஷங்க செய்யறது. இன்னைக்கு பொன்ராஜ் பேசுறதும் பொங்குற. நானே வந்து ஒரு அந்த டிவிக்கில் இருக்க தரப்புல ஒரு முக்கியமான நபர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நாங்கள் கண்டிச்சோம்னா அடுத்தது இந்த மாதிரி பேசணும், அது கல்ட்டு உடைஞ்சிடும் சார். அவர் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு ஆசை நாயகனா நினைக்கிறாங்க, விருப்ப நாயகனா. வார்த்தை பல நடிகர்கள் இருக்காங்க சார் இந்த மாதிரி. யாருக்குமே இந்த நாகரிகமா சொல்றாங்க, நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விருப்ப நாயகன்ற அந்த அளவில் பார்க்குறாங்க சார். அதை வந்து நம்ம வேற இதில் கொண்டு வந்துட முடியாது. வேற கொண்டா ஒரு அண்ணன் தங்கை உறவு அந்த மாதிரி. இப்போ எங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்றது வேற சார். எங்கள் வீட்டுக்காரர் கூட பிடிக்காது, எனக்கு விஜய் மாமாவை பிடிக்குன்னு சொன்னால் அது என்ன வார்த்தை சார் அது? இது கூட பொருள் புரியாதா? அப்போ இது தப்புன்னு நான் கேட்குறேன். நீ வந்து போகிற போக்கில் நீ முதலமைச்சர் நீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்னு சொன்ன வார்த்தை எதுக்காக? நீ ரொம்ப கண்ணியமாக பேசிட்டியா? முதல்ல வந்து அங்கிள்னு சொன்னதே நீ நக்கல் அடிக்கிறது சொன்னது தான். உன்னை டாட்டாரா கிழிச்சது நான் தான் முதல்ல கிழிச்சேன். உன்னை கிழிச்ச பிறகுதான் இப்ப நீ சார்ன்ற வார்த்தைக்கு வந்த. தப்புனா எல்லாம் தப்பு தானே சார்? இதுல ஆண் என்ன பெண் என்ன? இது தப்புனா அது தப்பு இல்லையா? நீ ஒரு கட்சியோட தலைவர், நீ ஒரு முதலமைச்சர், நீ அங்கிள் நீ சொல்லலையா? நீ அது மரியாதை வார்த்தையா? அது சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சார் நீங்க பேசாத பேச்சா சார்? எவ்வளவு பேசியிருக்கீங்களா நீங்க? சீமான் குறித்து பேசவே இல்லையா? நீங்க உங்க குடும்பம் குறித்து பேசலையா? கட்சிக்காரருக்கு பேசலையா? நான் கேட்கிறேன். ஏன் உன்னுடைய ஆதரவாளர்கள் தானே அவங்க அத்தனை பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அந்த டிவிக்கேன்ற அந்த அந்த பேஜ்லயே எவ்வளவு வார்த்தைகள், ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாலையும் எவ்வளவு பேசிருக்கீங்க நீங்க? சாட்டை துரைமுருகன் எவ்வளவு பேசிருக்கீங்க? இன்னும் எவ்வளவு பேர் என்ன இன்னும் யாரெல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்களோ அவ்வளோ பேர் நீங்க வந்து எவ்வளவு வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் வலிக்காதா? அரசியல் விடுங்க, சினிமாவை பத்தி பேசினா கூட குடும்பத்தை திட்டுறானுங்க. அதுதான் நான் சொல்றேன். எந்த விமர்சனம் பண்ணாலும் எனக்கெல்லாம் வந்து பல பேர் என் நண்பர்களே அனுப்புவாங்க, தயவு செஞ்சு அனுப்பாதீங்கப்பா. அதை எதுக்கு அனுப்புறீங்க? அதை நான் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து விமர்சனம் பண்றானுங்க. அது எதுக்கு எனக்கு அனுப்புறீங்க? நீங்க நான் அதை நான் பார்க்கறதே கிடையாது. நீங்க விட்டுருங்க. அது நீங்க அனுப்புனா தான் அதை பார்க்குற போல இருக்கு. இது எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், என் நண்பர்கள்ட்டே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆதரவு மனப்பான்மையிலே அனுப்புறாங்க, ஆவேசப்பட்டு தான் அனுப்புறாங்க. ஆனால் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. யார் அடிக்கணுமோ நம்ம அவங்கள அடிப்போம், அவ்வளோதான். அவன் தலைவன் பிராண்டை கிழிச்சா இவனெல்லாம் எந்த மொழிக்கு? இவெல்லாம் யாரு? யாராவது தெரியும்? அடையாளம் இருக்கா? டிவிக்கேன்னு போட்டு வச்சிருக்கான். டிவிக்கே தான் அங்கே பாயிண்ட். நமக்கு டிவிக்கே இருக்கிறது எந்த நபர்ன்றது நம்ம முக்கியம் கிடையாது. டிவிக்கே கிழிப்போம். அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் வந்து சொன்னார், அன்னைக்கு போனியா புகார் எடுத்துக்கிட்டு? ஏன் போல? நயினார் நாகேந்திரன் மேலே புகார் கொடுக்க வேண்டியதானே? திரிஷா விட்டு வெளியே வர சொல்ற. அசிங்கமா பேசுறாங்க மேடையில். இல்லை நான் அது கூட எதுக்கு? இவரால சொல்லிட்டாங்களாமா இது, இவரால சொல்லிட்டாங்களாமா இது. அதான் இல்லை அசிங்கமா பேசுறாங்க. ஏய், உனக்கு அசிங்கம் தெரியாம தான்டா ஜோடி போட்டு வந்த நீ ஒரே ட்ரெஸ்ல. உனக்கு என்ன உனக்கு அசிங்கம் இருக்கு? உனக்கு எங்கடா மானம் இருக்கு? நான் கேட்கறேன். நான் ஒரே கேள்வி சார். இப்போ இவங்கள பேசினா மட்டும் கேள்வி கேட்கறேன். இப்போ இவங்க ஆட்கள் பேசுறது ஏன் கேட்க மாட்டாங்க? அதுதான் நான் கேட்கிறேன் சார். உச்சபட்சம் விட்டுருங்க சார். நாங்கள்லாம் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். பொது ஊடகத்தை வந்து பேசணும். இந்த மாதிரி தற்கொலைகள்
அசிங்கமாக பேச தான் செய்வானுங்க. கடந்து போகிறோம். உன்ன மாதிரியே கம்பெனி எடுத்துன்னு ஓடுறோம் நாங்கள். நான் போனேன்னா எத்தனை தடவை கம்பெனி எடுத்துன்னு ஓடி இருக்கலாம் தெரியுமா? ரஜினிகாந்தை மயிருன்னு பேசுகிறான் சார். ரஜினிகாந்த் யார் சார்? ரஜினிகாந்த் யாரு? அவர் இந்தியாவுடைய உச்ச நடிகர். இன்னொரு இந்தியாவில் இன்னொரு ஆளுமை கிடையாது. இந்தியாவில் ரஜினிக்கு சமமாக வந்து சினிமாவில் இன்னொரு ஆளுமை கிடையாது, உலகத்தில் கிடையாது. நான் சொல்வேன், வேணா ஆய்வு நடத்திக்கலாம் வாங்க. உலகத்தில் ஒரு ஆக்டரை காட்டுங்க, ஒரு சூப்பர் ஸ்டாரை காட்டுங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிற ஒரே ஒரு நடிகர் நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னா முடியா பண்ணுங்க. இணையான ரஜினிக்கு இணையான ஒரு ஆள் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, மயிருன்னு பேசுகிறான். ஊடகத்தை அப்படி இருக்கு சார், எடுத்து காட்டுறோம் சார். ஒருத்தர் வந்து அந்த மயிராண்டி எங்கள் ஓட்டு எனக்கு தெரியும் பேசுகிறான். 2-3 பேர் பேசுகிறானுங்க வந்து நான் பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்னும் இது விட அப்போ ரஜினிகாந்த் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன், ரஜினிகாந்த் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவரு இதெல்லாம் கடந்து போயிடுவார் சார். உங்களெல்லாம் வந்து ஒரு உதிர ஒரு ரோமத்துக்கு சமமாக நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வந்து விஜயை நான் சொல்கிறேன், ரஜினிகாந்தோட ஒரே ஒரு மயிருக்கு இணையாவீங்களா நீங்கள்? நக்கி கோபால்னு பேசுகிறான். நக்கீரன் கோபால ஒரு நாய், ஒரு நாய். அது காகிதம் பொறுக்கி இந்த நாய், அது சோத்துக்கு வழியில்லாத இந்த நாய். அது எங்கெங்கெல்லாம் ரோடோட உலகத்தின்னு எனக்கு தெரியும். அந்த நாய் பேசுது, லோலாய் மணின்ற நாய் பேசுது, நக்கி கோபால். அது தெரியடா உனக்கு? இவங்க வந்து பெண்களை வந்து இது மாதிரி வார்த்தையை சொல்லி திட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. கடந்த ஒரு பெண்களுடைய அந்த மகளிர் தின அன்னைக்கு ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தான் எல்லாரும் தான் கள்ளத்தொடர்பு இருக்காங்கன்றாங்க. ஆமாம் சார். நான் என்ன கேட்குறேன்னா, நீ எப்படி வேணா எடுத்துட்டு போ, தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்லாம் நீ எப்படி சொல்லலாம்? அதை தான் நானும் சொல்கிறேன். இதுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ண? அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் சார், நீங்கள் குறிப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் வந்திருக்கிற பெண்ணை குறித்து தரம் தாழ்ந்து பேசினா நீங்கள் சொல்லுங்கள். அந்த வேலையை யார் செஞ்சது? நீங்கள் செஞ்சீங்க. அந்த தூத்துக்குடியில் இருக்கிற அந்த பில்லா, அவன் பேர் அஜிதா, அவங்க தங்கை பில்லா, ஏதோ பேர் பில்லா பாண்டியா, பில்லா பாண்டியா ஏதோ ஒரு பேர். அவங்க தங்கை அஜிதான்னு ஒரு பெண் வந்து இங்கே வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க. அவ்வளோ இதுவாக பில்லா ஜெகன். பில்லா ஜெகன் தங்கை வந்து என்ன இங்கே வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க. அவ்வளோ இதுவாச்சு, சமாதானம் பண்ணிங்கண்ணா. ஆனால் எவ்வளோ வந்து அந்த விர்ச்சுவல் வாரியர்ன்ற பேரில் எவ்வளோ பேர் அந்த பொண்ணு அசிங்கமாக பேசுனானுங்க. சொந்த கட்சியை சார்ந்த பொண்ணு வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு வந்து இங்கேருந்து கருத்து வேற்றுமை காரணமாக மாறி போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் அந்த நாச்சியார் அந்த பொண்ணு, அந்த லேடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து ஆபாசமாக நீங்கள் போகிறீங்க. அப்போ நீங்கள் அவங்களாம் பெண்கள் இல்லை, அப்போ இவர் பொன்ராஜ் சொல்லிட்டாரு. பொன்ராஜ் சொல்றதான் நான் மீண்டும் சொல்கிறேன், அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். அவருடைய அந்த அவர் முன்மொழிஞ்சதை நான் வழிமொழிகிறேன். தப்பே இல்லை, நான் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் அவர் 1-to-1 கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பதிலுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவர் காமனா சொல்றாரு. அப்போ உங்க கட்சியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட, எவ்வளவு இருக்கு? அதெல்லாம் சார் நானே கேட்குறேன். அப்போ எல்லாத்தையும் போட்டா நீங்க பதிலுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்போ நீ சொல்ற, நான் சொல்றேன், நீ அங்கிள் ஒரு வார்த்தை சொல்லல, அதுக்கு என்னடா மீனிங்? அங்கிள் நீ நினைச்சிருக்கியா? அப்போ நீ நினைச்சுதா அது மரியாதை வார்த்தை இல்ல. இப்போ அந்த பெண்கள் வந்து பேசுறாங்களே சார், எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, எல்லாரும் தான் கள்ளத்தொடர்பு இருக்காங்கன்றாங்களே. அப்ப எல்லாம் நீங்க ஒழுங்கா இல்லைன்னா எதுக்கு தமிழ்நாடு மற்ற பெண்கள் சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, அப்ப இவங்க யார் கம்ப்ளைண்ட் பாருங்க, எந்த வார்த்தை அண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை சரி, அப்பான்னு சொல்ற வார்த்தையும் சரி. இந்த ஒரு தற்கொலை ஒன்று பேசிட்டு இருக்குதுல, இந்த ஃபெலிக்ஸ் முன்னாடி ஸ்டாலின் கூட அப்பான்னு சொன்னாங்க. அது அப்புறம் என்ன ஆளும், அதுவும் ஸ்டாலின் கூட அப்பான்னு சொல்றாங்க. அப்ப அதையும் கூட நம்ம தப்பா சொல்றோம். அறிவு இருக்கா? அப்பான்ற உறவு என்ன உறவு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா நாயே? அப்பான்ற உறவு என்ன? அப்பான்ற உறவு, அம்மான்ற உறவு புனிதமான உறவு. ஏன் நீ மாமான்னு கூட சொல்லலாம், உள்ளபடியா உறவு முறை இருந்தா சொல்லலாம். ஆனா இங்க பேசப்படுற வார்த்தைகள் என்ன? எங்க வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவாரு, நான் பொண்டாட்டியா கூட வாழ்வேன். நாயே, இதெல்லாம் பார்க்கணும்ல. ஃபெலிக்ஸோட பொண்ணை தான் நான் பேசுறேன், பொண்ணை தான் சொல்றேன் நான். ஸ்டாலினை வந்து அப்பான்னு சொன்னாங்க, அப்போ அதை கூட நம்ம சொல்லலாம், தப்பான்னு சொல்ல அப்படியே பொங்குறாங்கன்னா அவங்க அப்படியே பொன்ராஜை துவம்சம் பண்ணிட்டாங்களா? அறிவு கட்டவனே. சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு கவனிங்க. பொன்ராஜ் சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா கவனிக்கணும். நீங்க என்ன, அவர் என்ன சொல்றாரு? ஒரு பெண் வந்து பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்றாங்க.
இல்ல அவங்க புருஷனை விட்டு வருவான்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கார கூட்டு போய் விடுவாருன்னு சொல்றாங்க. அதான் கீழே முதல் மாமா விஜய் எனக்கு பிடிக்கும். இல்ல முதல்ல கீழே அந்த ஒரு பெண்ணு போட்டிருக்காங்க, விஜய் ஓகே சொன்னா என் புருஷனே திரும்பி விட்டுட்டு வருவாருன்றாங்க. அதுதான் சார் என்ன புருஷனா இல்ல மாமா? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க மாமா விஜய் பிடிக்கும், ரைட், மாமான்ற உறவு முறை வார்த்தை, ரைட், அப்படியே கூட எடுத்துப்போம். ஆனா எங்க வீட்டுக்கார கூட பிடிக்காது முன்னாடி ஒரு வார்த்தை போட்டா அதுக்கு என்ன பொருள்? அது தேவையில்ல ஒரு இதுதான், அது தவறான ஒரு எலிக்ஸ். அடக்கமா பேசணும். இது உன் கதையை நாரிட்டு இருக்கு. அவன் திருச்சி சூர்யா வந்து எடுத்து விட்டான். சொந்த அண்ணன் மகளே வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கூட பிறந்தவன் பொண்ணே என்ன பண்ணான்னு எடுத்து கதையை விட்டான். நாரிட்டு இருக்குது அந்த கதை. இன்னைக்கு வந்து இந்த பொண்ணை உட்காரிச்சு பொன்ராஜை துவம்சம் பண்ணிட்டாங்களாம் இந்த அம்மா. அது பேசுற பேச்ச பாருங்க, நல்லா புரிஞ்சிடும். பொன்ராஜ் சொல்லக்கூடிய வார்த்தையை அத்தனையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சென்சார் பண்றீங்க. அவர் முழுமையா கேளுங்க. அவர் நான் ஃபுல்லா கேட்டேன். நான் சம்பந்தப்பட்ட ஊடகத்தில் கேட்டு அந்த வீடியோவை எனக்கு ஃபுல்லாக அனுப்புங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி அதை நான் கேட்டேன். அவர் பேசின தப்பே கிடையாது. அவர் இப்படி பேசுறாரு, நான் சந்தோஷம் பண்ணேன், நியாயமா பாராட்டினேன் அவரை. இல்ல நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மட்டும் அவர் சொன்னது எல்லாருமே சொன்னாங்க. ஜேம்ஸ் வசந்தன் இன்னொரு சேனல்ல பேசியிருக்காரு, புதிய சிந்தனையில் பேசியிருக்காரு. அவ்வளோ கரெக்டாக பேசியிருக்காரு. அவ்வளோ கரெக்டாக நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தில் சில வார்த்தைகள் வந்து விடும். ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு. எப்படி சரி நியாயப்படுத்துறீங்க நீங்க இதை? நான் கேட்குறேன். வெக்கமான இல்லாம வந்து பொண்ணை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பொன்ராஜ் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. என்ன துவம்சம் பண்ணிட்டாங்க? ஸ்டாலின் அப்பான்னு சொன்னதுக்கும் இதுவும் ஒண்ணா? ஒரு இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டவரை இவன் பேசுறான் மாமான்னு சொல்லிட்டாரு. சார் அங்கிள் ஒரு வார்த்தையை சொல்றான் தமிழ்ல தான் சார். சரி, ஆமா. அப்ப எதுக்காக நீ அந்த வார்த்தை சொன்ன? சரி, அதை தாண்டி ஒருத்தன் சொல்றான், கட்சிக்காரன் வந்து பார்த்தா முட்டான்னு சொல்றான். சொல்லாமா சார்? இல்ல இப்ப எனக்கு அவருடைய ஸ்டாலினுடைய அரசியல் அந்த சீனியாரிட்டி இருக்குல்ல, பிறந்திருப்பீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், உங்க அப்பா பிறந்திருப்பானா முதல்ல? அவங்கெல்லாம் உங்க அப்பெல்லாம் வந்து உங்களை பெத்துக்கிறதுக்கு வேட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜெயில பார்த்தவங்க சார் அவங்க. இப்போ இது கூட சார், இப்போ காலங்காலமா எதிர்கட்சியா செயல்பட்டு யார பேசணும் ஒரு வரம்பு இருக்கு. எடப்பாடி அவர்கள் கூட சார், எடப்பாடிக்கு ஒரு சீனியாரிட்டி இருக்கு சார். அவருடைய சீனியாரிட்டி அவரும் இந்த மாதிரி கீழ்த்தம் விமர்சனம் பண்ணாரு சார். எடப்பாடி கூட வந்து பேசுறதுன்னா வந்து பொம்மை முதலமைச்சர் சொல்லுவாங்க, பெருசா விமர்சனம் பண்ண முட்டாள் முதலமைச்சர் சொல்லுவாங்க. பொம்மை முதலமைச்சர் சொல்லி நான் வந்து ஏன்னா இவர் செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்னு சொன்னா என்னடா அர்த்தம் அதுக்கு? நான் கேட்கிறேன். அப்போ திமுக போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆவீங்க நீங்க? அவங்க ஆட்சி தான் இருக்கு, மொத்த பேரில் நாணம் கட்டிடலாம் இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உங்களை மீது நடவடிக்கை எடுக்கிறதா இருந்து ஒரு புகார் கொடுத்தா போதும். இது போன்ல கொடுத்தா போதும் புகாரை. உங்க நிலைமை என்ன ஆகும்? விர்ச்சுவல் வாரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமிஷனருக்கு நைட்டில் போகணுமா? நைட் 9 மணிக்கு போகணுமா முதலமைச்சர்? ஒரு போன் போதும், உங்களா மொத்த பேர் கூண்டோட தூக்கிடலாம். பண்ணாங்களா இது வரைக்கும்? நிகழ்வு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கரூர்பேட்டில் 2 பேரை தூக்குறதுக்கு எல்லாம் காணாம போயிட்டாங்க. எங்க சொல்றேன் நான், ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால முதலமைச்சர் கடந்து போறார். சீமான் மீது விமர்சிக்கிறீங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் கடந்து போறாங்க. சாட்டை துரைமுருகன் நம்ம ஒரு ஊடகத்தில் பேசுறோம், புரியுதா சொல்றது? அவன் வந்து இப்போ வந்து ஒரு புகார் கொடுக்குறான், அதை சந்திப்போம், கடந்து போறாங்க. என்னை குறித்து இன்னும் பல பேர், என்னை போன்ற பல பேர் பேச குறித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்கட்டு மணிக்கு ஆபாசமாக நீங்கள் வந்து கமெண்ட்ல பண்றீங்க, ஏன் வீடியோவை போறீங்க தனியா, கடந்து போறோம். உருவகேலி பண்றீங்க, கடந்து போறோம். அப்போ உங்களை பண்ணா மட்டும் வலிக்குதுன்னா எப்படிரா கதறீங்க? என்னமோ சொன்ன, இன்னும் நாங்கள் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கதறினா எப்படி? மேடையில கேட்டியா? யாரும் கதறமே தெரியல சார். அவனே சொன்னான், என்னன்னு கேட்டா, இன்னும் நாங்கள் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க கதறினா எப்படி? இப்ப யாரா கதறது? இப்ப யார் சார் கதறது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யார் கதறது? நீ தான்டா கதற. இப்போ கதறி ஓடிட்டு போயிருக்கிற. யார் கதறினாங்க? திமுக டிஎம்கே இவர் விமர்சிக்கிறாராமா இவர் மீடியால. நாய் ஒரு 5 நிமிஷம் நின்று கோர்வையா பேச முடியல. இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோடைய வேட்பாளரை அசிங்கமா சாட்டை சொல்லி முறையா ஒரு தீன்ற ஒரு அந்த பேசும்போது ஆண்பால் பெண் கொடுக்குன்னா ஒரு தீன் பெண் ஒரு தீன் இருக்குன்னா உடனே பொங்குறீங்க, உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனீங்க. ஏன்னா அவன் வந்து உங்க கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா அப்படியே நடுக்கிறவன் பாரு, இது அவன் எல்லாத்தையும் பார்க்கறவன். அப்படியே கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா பயந்துருமா?
இல்லை நாம் தமிழர் கட்சியோட ஒரு வேட்பாளர் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் ராணிப்பேட்டை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் அவங்கள பற்றி எவ்வளோ தரக்குறவா நீங்கள் போடுறீங்க. அப்போ அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகிறது. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து விஜய்க்கு தகுதி இருக்கா? இவன் போடுற அனுப்புற கம்ப்ளைண்ட் என் மேலே. எவனே ஒரு ஆம்பளை ஐட்டம் தானே சார், இவனே ஒரு ஆம்பளை ஐட்டம் தானே, ஒழுக்கமான நான் இவன். நான் கேட்குறேன், ஊடகங்களே பேசுறாங்க. ஒரு பெண் மீது பல ஆண்கள் ஈர்ப்போடு இருக்கிறது, அந்த பெண் திட்டமிட்ட சுக ஆதாயத்துக்காக ஈர்த்தால் அவளை இன்னைக்கு உள்ள இருக்கிற இந்த இளைய தலைமுறை ஐட்டம்னு சொல்றான். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி பல ஆண்களுக்கு ஒரு பெண் ஈர்ப்பு இருந்தால், பெண் மீது ஈர்ப்பு இருந்தால், அந்த பெண் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஈர்க்கக்கூடியவளாக இருந்தால் அவளை பார்த்தீங்கன்னா இந்த சமூக இந்த இளைய தலைமுறை என்ன சொல்லு கேட்டால் ஐட்டம்னு சொல்லுது. இப்போ நான் சொல்கிறேன், விஜய் ஒரு ஆம்பளை ஐட்டம், குர்ரா கம்ப்ளைண்ட் குர்ரா கம்ப்ளைண்ட் குர்ரா பார்த்துக்கலாம். நான் அதுக்கான ஆதாரத்தை போடுறேன். இது உன் வண்டவாளம் இன்னும் தண்டவாளம் பொன்ராஜ் மாதிரி எல்லாம் நினைச்ச கூடாது. உன் வண்டவாளம் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. இது உன் வண்டவாளம் அத்தனையும் தண்டவாளத்தை விட்டுருவோம். சவால் விடுற கூறா பார்க்கலாம் கம்ப்ளைண்ட். இல்லை இவங்க அவ்வளோ இருக்கு. இவன் நாம அந்த குடும்பத்தோட விஜயோட நம்ம கருத்து மோதல் இருக்கு, அரசியல் ரீதியான கருத்து மோதல் இருக்கு. ஆனால் அந்த குடும்பத்தின் மீது நமக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவன் மகன் மீதும் சரி, அவங்க மனைவி மீது, அந்த பிள்ளைகள் மீது நம்ம குடும்பமாக நினைக்கிறோம். பொன்ராஜ் பேசுனதை நான் மீண்டும் சொல்கிறேன், பாராட்டுறேன். அவர் சொன்னதை முன்மொழிஞ்சு நான் வழிமொழிகிறேன். போதுமா? ஓகே சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.